தூங்கிட்டீங்களா? என்கிட்ட ஒண்ணுமே பேசாம வந்து படுத்துக்கிட்டீங்களே. அங்க என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு எப்படி புரிய போகுது? நிஜமா தூங்குறவரை எழுப்பி கேட்கலாம், அப்படி நடிக்கிறவரை யாரது? மறுபடியும் ஏன் இங்க வந்தீங்க? அப்ப சமாளிச்சதே பெரும்பாடா போயிடுச்சு. யார் செஞ்ச புண்ணியமோ தவறு இருந்த நான் தப்பிச்சிட்டேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. போங்க, போயிடுங்க. என்னமோ இன்னைக்கு எனக்கு பியானோ வச்சக்கணும் போல் இருக்கு. நான் வாசிச்ச அவசரமா இருக்குல்ல? இன்னுமா சாப்பிடல? ஓ, எனக்காக காத்துக்கிட்டு இருந்தியா? சிகரெட்டை பத்த வை. ஏன் கையெல்லாம் நடுங்குது? உடம்பு சரியில்லையா? டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? ஏன் டாக்டர் வர வேண்டாங்கிறியா? அப்போ சூடா காஃபி சாப்பிட்டேன், எல்லாம் சரியா போயிடும். என் கையாலேயே உனக்கு காஃபி போட்டு தரேன். இனிமே நீ என்னுடைய விருந்தாளி. வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு மரியாதை. என்னப்பா? எனக்கு தூக்கம் வரல, ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமாயணமும் மகாபாரதமும் தான். கஷ்டப்பட்டவங்க கதையெல்லாம் உனக்கு பிடிக்குமே? சீதை காட்டுல கஷ்டப்பட்டதை சொல்றீங்களாம்மா? அவங்கதான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் அவங்க கஷ்டம் விடலையப்பா. சந்தோஷமா பட்டத்திராணியா இருக்க வேண்டிய சமயம் பார்த்து சீதையை பத்தி யாரும் அவதூறா பேசிட்டாங்களாம். ராமருக்கு உடனே ரோஷம் வந்துடுச்சு. ரொம்ப பேசினவங்க வாய் அடைக்காம வைதேகியை மறுபடியும் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை இல்லையா, அதனாலதான் அவ்வளவு நெஞ்சு அழுத்தம். ஒரு விசாரணை உண்டா? என்ன நடந்ததுன்னு ஒரு கேள்வி உண்டா? அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கும்னு கொஞ்சமாவது இறக்கம் உண்டா? இல்லையே. நானும் ஒரு கதை சொல்றேன்ப்பா. இது மகாபாரதம். துரியோதனன் ஒரு மகாராஜா, அவனுக்கு கர்ணன் ஒரு நண்பன். நட்புக்கு இலக்கணமா
அவங்க 2 பேரையும் தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் கர்ணனும் துரியோதனன் மனைவி பானுமதி தேவியும் சொக்கட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ தற்செயலா துரியோதனன் அந்த பக்கமா வந்தான். தன் புருஷன் வந்ததை பார்த்த உடனே பானுமதி தேவி மரியாதைக்காக திடீர்னு எழுந்திருந்தா. எங்கே பாதி ஆட்டத்துல போறீங்கன்னு கர்ண அவ முந்தானையை பிடிச்சு இழுத்தான். அப்போ அந்த புடவையில இருந்த முத்துக்கள் எல்லாம் செதறி ஓடிச்சு. எங்கே தன் புருஷன் தன்னை தவறா நினைச்சுக்க போறானோன்னு பானுமதி பதறி போயிட்டான். பெண்ணாச்சே, பயந்த சுபாவம் இருக்கும் இல்லையா? ஆனா துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த சிதறி போன முத்துக்களை பார்த்து, இதுகளை நான் எடுக்கவோ கோக்கவோன்னு சொன்னான். என்ன நடந்ததுன்னு ஏன் விசாரிக்கணும்? எதுக்காக விசாரிக்கணும்? துரியோதனனுக்கு தன் மனைவி மேல அவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை. என் மேல எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த இடத்துல நான் உன்னை பார்த்த உடனே பாவம் செய்துட்டமேன்னு நீ பதறி துடிக்கவும் இல்லை, பழி சுமத்துறாங்களேன்னு கதறி அழவும் இல்லை. அதுக்கு பதிலா நான் உன் முகத்துல அமைதியான புன்னகையத்தான் பார்த்தேன். அதுல நான் 1000 அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொன்ன அவதூறு வார்த்தைகள் வரவழைக்க முடியாத என் கண்ணீரை உங்க அன்பு வார்த்தைகள் வரவழைச்சிட்டது. அழாத சவுந்தரா, நடந்து போன தவறுக்கு நீ மட்டும் பொறுப்பு இல்லை, எனக்கு அதுல பங்கு இருக்கு. ஏன்னா ஒரு மனைவியினுடைய ஆசைகளை புரிஞ்சுக்காம வெறும் சம்பிரதாயத்துக்காக கணவனா இருந்துட்டேன். நீ தவறு இருந்தது கூட எனக்கு பெருசா தோணல. ஆனா அந்த பழைய அண்ணி மேல சுமத்தின பாரு, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. நடந்து போறதை மாத்த முடியாது. எல்லாத்தையும் உணர்ந்துட்ட இந்த நிலையில நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சத்தியா இருக்கானே, அவன் தெய்வம். அண்ணிய நிச்சயம் மன்னிச்சிருவான். என்ன பத்தி எழுதியிருக்கேன்? அப்புறம் சோத்துக்கு நீ என்ன பண்ண? என்ன பண்ணல? நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே. நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே. பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க. நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே. யாரு நின்னாலும் ஓட்டு நான் கூட போட்டாகணும். முன்னே கை நீட்டி ஐயா சாமின்னு நீங்க என்கிட்ட கேட்டாகணும். టికెట్ ఎదురా లేదా పోరా నీ టికెట్ ఎదురా. బ్యాక్ చేసి నోళ్ళు డబ్బు దాచుకుంటారు, కాస్త బిచ్చమెయ్యమంటే మూతి ముడుచుకుంటారు. ఆ దాచుకున్నది దోచుకుంటే తప్పవ పోతారు బిత్తర పోతారు. நானும் கூட ராஜாத்தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே.
நல்லாலே என்ன ஆனாலும் வாழ்ந்தாகணும். மேடும் இல்லாமே பள்ளமும் இல்லாமே நாம எல்லோரும் ஒன்னாகணும். प्यार करो प्यार करो मानो मेरे यार, कुछ तो डरो भय तो करो पड़ती है कतार. एक या तो दो है भले तीन नहीं चार यार. நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நானும் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே. சம்சாரம் ஆனால் சன்னியாசி அதை என்னான்னு கேட்டாகணும். நானும் பியங்க வேலை இல்லைங்க அந்த சன்னியாசி கதை தானுங்க. நானா விரும்பி பூமியில் வந்து பிறக்கவில்லைங்க, நானா விரும்பி பூமியில் வந்து பிறக்கவில்லைங்க. எங்க அம்மா அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க. நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே.